Praise Lord, brothers and sisters. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை சங்கீதம் புஸ்தகம் 56வது சங்கீதம் 11வது வசனம். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். அல்லேலூயா. தேவர்களே, வருஷத்துல 365 நாட்களும் தேவன் என்ன சொல்றான்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். தேவனை பயப்படுற உங்களுக்கு ஏன் பயம் வருது? யோசித்து பாருங்க. பயம் வருதுனாலே பாவம் நம்மள்ட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே இது வேதத்துல வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை சொல்லியிருக்குது, பயப்படுகிறவர்கள் பரலோகம் செல்ல முடியாதுன்னு. அப்ப பல தடவை நமக்கு பயம் வருது. வாலிப பிள்ளைகளாகட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், சில ரூம்ல சொல்லுவாங்களா, சில இந்த ரூம்ல போனா எனக்கு பயமா இருக்குது, இந்த இடத்துல போனா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அது நீங்க ஸ்கூல்ல, காலேஜ்ல எங்க படிச்சிருந்தாலும், எங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாலும், வேலை செய்யற இடங்கள சில இடங்களை பார்க்கும்போது பயம் வருமா இல்லையா? அல்லேலூயா. பயம் கண்டிப்பா வரும். இதே பிள்ளை பயப்படாத மனுஷனே இல்ல. நம்ம தூங்கும் போது கெட்ட சொப்பனங்கள் அநேகருக்கு, இந்த சொப்பனம் பார்க்கும்போது ஒரேல நம்ம செத்து போயிருமோ வயசானவங்களுக்கு இப்ப சொல்லும். ஆனா இளைய அந்த வாலிப பிள்ளைகளை பார்த்தா அநேக கெட்ட சொப்பனங்கள். இந்த கெட்ட சொப்பனங்கள்ல இருந்து நான் எப்படி விடுதலை பெற முடியும்? யாரால விடுதலை பண்ண கொடுக்க முடியும்? அல்லேலூயா. இந்த பிள்ளை, இந்த உலகத்துல நம்ம அநேக சொப்பனங்கள் மாயின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த சொப்பனத்தெல்லாம் பார்த்து இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்துருமோ அப்படி பயப்பட்டுட்டே இருந்தா நம்ம நாட்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ரோஜனம் இல்லாம மாறிடும். அல்லேலூயா. தேவனை மட்டும் நம்பி நம்ம பயப்படாம இருந்தோம்னா தேவன் நம்மளை பாதுகாப்பார். பயத்தினாவே நம்மளை விட்டு கடந்து செல்லும். அல்லேலூயா. தேவப்பிள்ளை, அதுபோல தேவன் ஒருபோதும் பயத்தை கொண்டு போட மாட்டார். எப்படி? தேவன் ஒரு பயத்தை கொண்டு போடுகிற தேவன் அல்ல நம்ம தேவன். பிசாசு தான். சிலவங்க சொல்லுவாங்கல்ல, அவங்க ஏவி விட்டுட்டாங்க, அந்த ஆவிதான் இங்க ஆளுகை செய்துன்னு. இதே மாதிரி ஏவுகிற ஆவிகள் இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா கோடாகோடி ஆவிகள் இருக்குது. படுத்து தூங்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு தலையில ஃபேன் விழுந்துடும் ஒரு கனவு கண்டா நமக்கு தூக்கம் வருமா? வராதா? வரவே செய்யாது. அதனால கெட்ட சொப்பனங்களை கொண்டு வருகிறது, கெட்ட பயங்களை கொண்டு வருறதுதான் பிசாசின் கிரியைகள். அது உலகம் ஃபுல்லா ஆளுகை செய்யும். உலகத்தின் ஆவிகள் அதெல்லாம். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு பயத்தின் ஆவி ஒரு நாள் வராது. ஏன்னா நீங்க ஜீவிக்கிற தேவனை, எப்படி சிங்கத்தை போல, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல ஆண்டவர், அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்க நேசிக்கிறீங்க, அவரை வணங்குறீங்க. உங்களை எந்த பயத்தின் ஆவியும் வராது. இல்லைன்னா வீட்டுல கரண்ட் போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? ஐயோ அம்மா அப்பான்னு சொல்லி அம்மா அப்பா தேடி ஓடும். ஏன்னா பயம் சின்ன வயசுக்குள்ள நமக்கு வருது. அப்ப அந்த பயம் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஏசப்பாவை நோக்கி நம்ம பார்க்கும்போது இந்த பயத்தின் ஆவியெல்லாம் அப்படியே ஓடி போயிருது. ஏன்னா ஏசப்பா நமக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார் என்பதை நமக்கே தெரியாது. இதே போல வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு தான் நல்லா தெரியும். எப்படி ஒரு தாயை போல, தகப்பனை போல நமக்கு பாதுகாக்கிற கொடுக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தேவப்பிள்ளை, அதுபோல நம்ம ஒருபோதும் ஆவிகளுக்கு பயப்படவே கூடாது. தேவனுக்கு மட்டும்தான் பயப்படணும். எப்படின்னா, ஆவிகள்னா அசுத்த ஆவிகள். நீங்க இப்போ போறீங்க, ஒரு ரோட்டோரத்துல போகும்போது ஒரு கல்லறை தோட்ட வழியா போறீங்க, இல்ல வீட்டுல சொல்லுவாங்க இந்த சைடு இந்த இடத்துல போனோம்னா உனக்கு இந்த ஆவிகள் அடிச்சிடும். பழைய காலத்துல சொன்னீங்களா, சொன்னதுன்னு சொன்னா என்னன்னா, பாதை அடிச்சிடும். நம்ம சாமி அடிப்பாரா? நம்ம சொந்த தகப்பன் நல்லதை செய்வாரு, கெட்டதை செய்ய மாட்டாரு. ஒரு பிள்ளை கேள்படியலன்னா அடி கொடுப்பாங்க, அதுக்கு சாக வைப்பாங்களா? இன்னைக்கு பாருங்க, ஒரு தெய்வத்தை ஏவி விடுறாங்க, அதே தெய்வத்தை பயங்காட்ட வைக்கிறாங்க, அதே தெய்வத்தை கொண்டு அடிச்சு கொல்ல வைக்கிறாங்க. அப்ப நம்ம வணங்குறது தெய்வமா? நம்ம யோசிக்கணும். அல்லேலூயா. அப்படி யோசிக்கும் போது படிப்பறிவு இல்லாத ஜனங்கள் ஒருவேளை அவங்க கூட தெரிஞ்சிருவாங்க, ஆனா படிச்ச நம்ம அநேக திருந்த முடியல. ஏன்னா படிப்பு மேல போகுது, எப்படி மேல பெருகிட்டு போகுது, ஆனா கடவுளுக்குடைய பயபக்தி நமக்கு 0 ஆகுது. ஏன்னா அதான் பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம். கடவுளுக்கு பயப்படுற பயம் நமக்கு இருந்தா இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியம் நம்மளை மேற்கொள்ள முடியாது தேவப்பிள்ளையே. ஆனா நம்ம என்ன, நம்ம இந்த உலகத்துல எல்லா காரியம் தெரிஞ்சோன்னா இதெல்லாம் ஒரு விஷயமா? கடவுளுக்கு 2வது ஸ்தானம் கொடுக்குறோம். தேவையற்ற பயம் என்னன்னா உண்மையாட்டே ஆபத்து தான் கொண்டு வரும். அல்லேலூயா. அது அந்த ஆபத்து என்னன்னா, ஒரு எடுத்துக்காட்டு நான் ஒரு சாம்பிளுக்கு சொன்னோம்னா, வேதத்திலிருந்து யோபுன்னு ஒரு தேவபக்தன், நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், நல்ல தேவ பிள்ளைதான். ஆனா அவருக்கு என்னன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதோ வருங்காலத்துல ஆபத்து வந்துருமோ, தன்னுடைய சொத்துக்களுக்கு ஆபத்து வந்துருமோ, தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எதுவும் பிரச்சனை வந்துருமோ, நமக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்தாரு. அந்த பயந்தான் பின்னாட்கள் என்னன்னா, அவருக்கு பிறந்த 10 பிள்ளைகளும் ஒரே நாள்ல இறந்து போச்சு. அவருடைய சம்பத்து எல்லாமே எடுத்துக் கொள்ளப்பட்டது. அவ்வளவு ஒரே நாள்ல கொள்ளையடிக்கப்பட்டது. தேவ பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும்
எந்த மனுஷனுக்கோ மனுஷிகளுக்கோ மிருகங்களுக்கோ அந்த காலத்தின் வல்லமைகளுக்கோ விழுந்து போன ஆவிகளுக்கோ நம்ம பயப்படவே கூடாது. ஏன்னா நம்ம ஏசப்பா பிள்ளைங்க. நீங்க பயந்தா சாத்தானுக்கு ஒரு ஆயுதமா மாறிடுவீங்க. ஏன்னா பயத்தின் ஆவியை கொண்டு வருது பிசாசு. அதை மாற்றுவதுதான் ஜெபிக்க போறோம். நீங்க இந்த நேரமும் வீட்டுல இருந்தாலும், ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும், நீங்க ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாலும், உள்ள பிளைட்ல எங்க இருக்கீங்களோ, ஒரு நடந்து போயிட்டு இருந்தாலும், வேலை சைட்ல இருந்தாலும், ரெஸ்ட் டைம்ல இருந்தா கூட நீங்க நேரம் இந்த செய்தி கேட்டு கொண்டு இருக்கீங்களே, உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளை குறிச்சு, உங்க குடும்பத்தை குறிச்சு, மனைவியை குறிச்சு, பிள்ளைகளுடைய சந்ததி குறிச்சு, வேலையை குறிச்சு, பிசினஸ், ஊழியம், எதை குறிச்சா இருந்தாலும் ஏதோ ஒரு பயம் இருக்குது. அதை மாற்றுகிறதுக்காக தேவ சமுத்திரம் ஜெபிப்போமா? ஜெபம். எங்கள் பரலோக தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, தேவனை நம்பி இருக்கிறவர்கள் பயப்படார்கள் என்று வேதவசனம் எங்களுக்கு சொன்னீரப்பா. இந்த நாட்களின் கெட்ட சொப்பனங்களால் பயந்து கொண்டு இருக்க பிள்ளைகள், தன்னுடைய வேலைகளில் ஒருவேளை நான் தோற்று போய் விடுவேனோ, சில காரியங்களை நினைக்கும் போது என்னை காலத்திலும் பெஸ்டாக ஜனங்கள் இருக்கும்போது நான் இதில் தோற்றுவிட அநேக வாய்ப்புகள் உண்டு பயந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள், இனி என்ன தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்து எந்த நிலையிலும் பயந்து கொண்டிருந்தாலும், பிள்ளைகளை படிப்புகளை குறித்து பயந்து கொண்டிருந்தாலும், அந்த பயத்தின் ஆவியிலிருந்து ஆண்டவரே சோர்ந்து போய் பயத்தின் ஆவி வந்த உடனே ஒருவித சோர்வுக்குள்ளாகி ஆண்டவரே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை போல, மன அழுத்தப்பட்டவர்களை போல இருக்கிற ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும், அது வாலிப பிள்ளைகளோ, சிறியவர்களோ, பெரியவர்களோ, பெற்றோர்களோ, அத்தனை தேவ ஜனங்கள்ட்ட இருந்து ஆண்டவர் கிரியை செய்கிற எல்லா பயத்தின் ஆவி, அந்த காலத்தின் வல்லமைகள், விழுந்து போன ஆவிகளை நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி போடுகிற தேவ பிள்ளைகளை தேவ ஆண்டவரே அப்புறப்படுத்துகிற ராஜா ஆவியானவர் இரக்கம் செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே உம்மையே நம்பி வேத வசனங்களை வாசித்து அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள, விடுதலை பெற்றுக்கொள்ள இந்த தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.